கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகஸ்ட் 15. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, தேசத்தின் ஆசீர்வாதம். தேவனுடைய கரத்தை உணர்தல். கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். உபாகமம் 8வது அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, நம் தேசத்தின் செழிப்பை கண்டு நாம் பெருமிதம் கொள்கிறோம். இந்த சுதந்திரம் மற்றும் வளர்ச்சி நம்முடைய முன்னோர்களால் ஏற்பட்டது என பெருமை பாராட்டுகிறோம். ஆனால் ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். இந்த அற்புதமான தேசம், இந்த வளங்கள், இந்த அமைதி, இவையெல்லாம் நமக்கு எப்படி வந்தன என்றும் இவற்றுக்கு பின்னால் தேவனுடைய கரம் இருப்பதை உணர்ந்தது உண்டா? நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு நன்மையும் தேவனுடைய ஈவே. இஸ்ரவேலர் வனாந்தர பயணத்திற்கு பிறகு பாலைவன பசிக்கு முற்றுப்புள்ளி வைத்து செழிப்பான தேசத்துக்குள் நுழைய தயாராக இருந்தனர். அவர்களுடைய போராட்டம் முடிந்தது. ஆனால் எல்லாவற்றிற்கு மத்தியில் மோசே ஒன்றை சுட்டி காட்டுகிறார். வனாந்திர பசி இருக்கும் போது தேவனை நினைப்பது எளிது. ஆனால் பால், தேன், திராட்சை பழம் என எல்லா வளங்களும் மேஜையில் இருக்கும் போது அவரை மறந்துவிடக் கூடாது. கடமை, தலைமுறைக்கான நன்றி மற்றும் ஜெபம். இன்று வரை தேவன் நமக்கு செழிப்பையும் அமைதியையும் தந்து இந்த நல்ல தேசத்திலே மகிழ்ச்சியாக குடியிருக்க செய்ததை நாம் மறவாமல் ஒவ்வொரு நாளும் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். நம்மோடு நிறுத்தி விடாமல் நம் அடுத்த தலைமுறையினருடைய மனதிலும் தேவன் செய்த நன்மைகளை புகுத்திட வேண்டும். இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்தின் மூல காரணம் கர்த்தரே என்பதை அவர்கள் உணர்ந்து வளர வேண்டும். நாட்டை ஆளும் தலைவர்களையும் பணியாளர்களையும் நம்முடைய அனுதின ஜெபத்தில் நினைக்க வேண்டும். அவர்களும் தேவனை அறிந்து உண்மையான சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும், பாவ அந்தகாரத்தில் இருந்து விடுதலை பெற்று அவருடைய சொந்த ஜனங்களாக வாழவும், ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் அமைதியின் தீபம் ஏற்படவும், சந்தோஷம் தழைக்கவும் நாம் இன்றைக்கு நம் தேசத்திற்காக ஸ்தோத்திரத்தோட முழங்காற்படியிட கடவோம். ஆமென்.